ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு ஸ்ரீதர் காவிய பிரியா யூடியூப் சேனல். இப்போ தான் எங்களோட சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆல்ரெடி எல்லோரும் தம்ப்ளைனில் பார்த்து கண்டுபிடிச்சிருப்பீங்க இது என்ன வீடியோன்னு. இது ஒரு அன்பாக்சிங் வீடியோ. அம்மா அனுப்பியிருந்தது தான். இது என்றைக்கு வந்துருந்துச்சுன்னா வருஷப்பிறப்பு அன்றைக்கி வந்துருந்துச்சு. வர்றது எல்லாமே இந்த வருஷம் வரவாகவே இருக்கணும் அப்படின்னு செவ்வாய்க்கிழமை அன்றைக்குமே எனக்கு வந்துருந்துச்சு. நான் நிறைய வாங்குறது எல்லாமே செவ்வாய்க்கிழமையிலே வரும். வாங்க இனிமேல் ஓப்பன் பண்ணலாம். அதுக்குள்ளே என்ன இருக்குது? மேக்ஸிமம் ட்ரெஸ்ஸு தான் இருக்கும். அம்மா ட்ரெஸ்ஸு தான் எனக்கு அனுப்புவாங்க. ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க, ஆனால் எப்போ அனுப்புனேன் அப்படின்னு சொல்லலை. அந்த பெட்டியில் பார்த்திங்கன்னா முறுக்கு, சேலை, வேட்டி, பர்சனல் யூஸ் அப்படின்னு போட்டு எழுதிருந்துச்சு. ஏன்னா இப்போ எலெக்ஷன் டைம்ங்கிறனால அது எல்லாமே எழுதி அனுப்பியிருந்தாங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு சேலையும் ஜாக்கெட். இது பாட்டியோடது. இது கோவிலில் உள்ளது, துன்னூறு குங்குமம் மாரியம்மன் கோயிலில் உள்ளது. அதுக்குமே கொடுத்து விட்ருந்தாங்க. அதுக்கப்புறம் வாழைக்காய் சிப்ஸு, நேந்திரம்பழ சிப்ஸு. அதுக்கப்புறம் இது தட்டை. எல்லாருக்கும் தெரியும் தட்டைன்னு. நான் அதில் ஒழுங்காக தெரியலை அப்படிங்கிறனால அதை வந்து எடுத்து காமிச்சிருக்கேன். அம்மா நிறையெல்லாம் எதுவும் கொடுக்கல. ட்ரெஸ்ஸு பற்றிட்டு அதில் இங்கே சின்ன சின்னமாக வச்சுருந்தாங்க. அதுதான் பார்க்குறோம். இது அங்கே உள்ள முறுக்கு, அதுக்கப்புறம் மிச்சர். இது ஓலப்பக்கடான்னு சொல்லுவோம். நீங்கள் என்ன சொல்வீங்கன்னு எனக்கு தெரியாது. நாங்கள் அப்படி தான் சொல்லுவோம். இது ஆட்டுக்கால். இதெல்லாம் ஸ்கூல் படிக்கும்போது ரொம்ப ஃபேவரேட்டு. ரொம்ப சூப்பராக இருக்கும் அங்கே வாங்கி சாப்பிடும்போது. இப்போல்லாம் ரொம்ப நாள் ஆச்சு அதெல்லாம் சாப்பிட்டு. இங்கே மேக்ஸிமம் கிடைக்குமான்னு எனக்கு தெரியாது, நான் பார்த்ததில்ல. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பட்டு புடவை வந்து தைச்சி கொடுத்துருந்தாங்க அம்மா, புதுசு. அதுக்கு ப்ளவுஸு அது லாஸ்ட்டில் உங்களுக்கு காமிக்கிறேன் என்ன டிசைன்னு. அதுக்கப்புறம் ஒரு சட்டையுமே கொடுத்து அனுப்பியிருந்தாங்க. அதுக்கப்புறம் என்னென்ன இருக்குதுன்னு வாங்க காமிக்கிறேன். சூடை ஏற்றுறது. இது கல்யாணத்துக்கு வச்சது. அங்கே இருந்தனால அம்மா அதையுமே கொடுத்து அனுப்பிட்டாங்க. இது ஊதுவத்தி ஸ்டாண்டு, மணி. அதுக்கப்புறமா ஒரு குங்குமச்சிமில். அதுக்குள்ளே குங்குமமே இருந்துச்சுன்னா தெரியாமல் டப்புன்னு திறந்தோடனே கொஞ்சமாக கொட்டிருச்சு கீழே. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 90 குங்குமம்லாம் வந்துருந்துச்சு. நான் என்னமோ தேடிக்கிட்டு இருக்கேன் எங்கேயோ வச்சுட்டேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் பார்த்தா 90 குங்குமமும் இருக்குது. இது வந்து திருச்செந்தூரில் வந்து கொண்டுட்டு வந்தது. அது அம்மாவோட வேலை பார்க்குறவங்க போயிட்டு வந்தாங்கன்னு கொடுத்து விட்ருந்தாங்க. எனக்கு அதிர்ஷ்டம், எனக்கு கிடச்சிருந்துச்சி. செவ்வாய்க்கிழமை அன்றைக்குமே வந்துருந்துச்சு. அப்புறம் 2 நண்டு கிளிப்பு, அப்புறம் கிளிப்பு, அப்புறம் பாவாடையெல்லாம் கொடுத்து விட்ருந்தாங்க. 3 பாவாடை கொடுத்துருந்தாங்க. ஆல்ரெடி ஒரு சாரீ பார்த்துட்டோம். இது பார்த்திங்கன்னா நைட்டி. 2 நைட்டி கொடுத்துருந்தாங்க. ஒன்று வான ஊதா கலரு, இன்னொன்று ஒரு சிகப்பு கலர் மாதிரி, அரக்கு கலர். வீடியோவில் எப்படி தெரியுதுன்னு தெரில, ஒரு அரக்கு கலர் மாதிரி இருக்கும். வாங்க அடுத்து என்ன தான் வச்சுருக்காங்கன்னு பார்ப்போம். இதுவும் ஒரு சேலை, பாட்டியோட சேலை. ப்ளவுஸ் தைச்சது தான் ஆல்ரெடி. அதை அப்படியே வச்சாச்சு. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இதை தான் அம்மா கொடுத்து விட்டது. சாரீ, ப்ளவுஸு, அப்புறம் பாவாடை, ஒரு சட்டை. இதுதான் அம்மா கொடுத்து விட்டது. வாங்க அடுத்து நம்ம ஷாப்பிங் போன விலாக் பார்க்கலாம். இது சாரா ஃபங்க்ஷன் பார்த்திங்கன்னா பெருசாக வச்சுருந்தாங்கன்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு முன்னாடி எடுத்த விலாகு. இப்போ ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சிருச்சு. அது அடுத்த வீடியோ வரும் உங்களுக்கு. அதனால் குத்து விளக்கு, இந்த அண்டா மாதிரி இங்கே என்ன விற்குமோ அது மாதிரி வாங்கிக்கிறோம் நாங்கள். சல்லடை, அந்த சந்தனம் குங்குமம் வைக்கிறது, அப்புறம் சின்ன குடம், ஒரு சின்ன செம்பு, அதுதான் வாங்கியிருந்தோம். அதெல்லாம் வாங்கிட்டு வெளியில் நின்றுட்டுருந்தோம். அப்புறம் கடையில் குட்டியாக ஒரு வீடியோ எடுத்துக்கிட்டாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அண்ணன், மச்சான், அத்தாச்சி எல்லோரும் பார்த்திங்கன்னா கரும்பு ஜூஸ் குடிச்சிட்ருக்காங்க. அத்தாச்சி பாருங்கள் எப்படி கை நீட்டுறாங்கன்னு. அவங்க வீட்டுக்கு தேவையானது வாங்கிக்கிட்டாங்க. நாங்கள் அது வரைக்கும் இங்கே வாங்கிக்கிட்டு இருந்தோம். இந்த கட்டை உட்கார்ற கட்டை, அது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு டிசைனு. அதையுமே வாங்கிக்கிட்டு நம்ம கிளம்பியாச்சு. இன்னும் வந்து சீப்பு, கண்ணாடி, பொட்டு, நெயில் பாலிஷு அது எல்லாமே வாங்கிக்கிட்டு இருக்கோம் இந்த சின்ன கடையில். அப்புறம் மச்சான் அங்கே செயினுமே பார்த்துட்டு இருந்தாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாமே வாங்கிட்டு கிளம்பியாச்சு. இந்த வந்து பொட்டு டிசைன் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, எனக்கு பிடிச்சிருந்துச்சி. அதையும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. அடுத்து வந்து ஃபங்க்ஷன் வீடியோ இன்னும் எடிட் பண்ணல. எடிட் பண்ணி கண்டிப்பாக கூடிய சீக்கிரமே போட்டுருவேன் இந்த வாரத்தில். இந்த வீடியோ அவ்வளோதான். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.